ஹலோ விவேஸ், ஐமன் ஈரான்ல நடந்த ஒரு உண்மையான சம்பவத்தை தான் இந்த வீடியோல பார்ப்போம். ஒரு கிராமம் இருக்கு. அந்த கிராமத்துல ஒரு ஏழை குடும்பம் வச்சுட்டு வருது. அவரு நல்ல மனம் படைச்சவர். ஊருக்கெல்லாம் பொது சேவை செய்வார். அதாவது தனது சம்பாரிச்ச காசு எல்லாத்தையுமே பொதுமக்களுக்காக உதவி பண்ணுவாரு. அவருக்கு ஒரு மகள் இருக்கா. அவ பேரு நூர் பாத்திமா. நூர் பாத்திமா சின்ன வயசுல இருந்து ஆன்மீகத்தை மேல அதிக ஈடுபாடு. அது மட்டும் இல்லாம பொது சேவை செய்யறது அவருடைய இயல்பா இருக்கு. முக்கியமா மக்கள் நல்வழிப்படுத்துற பல விஷயங்களை நூர் பாத்திமா செஞ்சிட்டு இருக்கா. இப்பதான் நூர் பாத்திமா அவருடைய வீட்டிலே உட்கார்ந்து சில விஷயங்களை பேசுறா. அது அவங்க வீட்டு குடும்பத்தாருக்கு ஆச்சரியத்தை மூட்டுது. என்னன்னா, எப்படிலாம் மனித வாழ்க்கையை நல்வழிப்படுத்த முடியும், எப்படி உதவி பண்ணா கடவுள் நம்மளுக்கு எப்படி நன்மை அளிப்பார் அப்படின்னு பல விஷயங்களை எடுத்து சொல்றான். இதை கேட்டு அவங்க குடும்பம் மட்டும் இல்லாம அவங்க வீட்டை சுத்தி உள்ள அத்தனை மக்களும் அங்க வராங்க. இப்ப தினந்தோறும் அவ சொல்ல சொல்ல மக்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்சிருது. மக்கள் எல்லாருமே தங்களுடைய வீட்டுல பேசு அப்படின்னு அவங்க சொல்றாங்க. இப்போ ஒரு சின்ன சின்ன விசேஷங்களுக்கும் விழாக்களுக்கும் மத்தவங்க வீட்டுக்கும் போயிட்டு பாத்திமா பேசுறா. மத்தவங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருது. ரொம்ப சந்தோஷமா வராங்க. இப்பதான் அவங்க கையில கிடைச்சத கொஞ்சம் பணத்தை பாத்திமா கொடுக்குறாங்க. இதை கண்டு பாத்திமா ரொம்ப ஆச்சரியப்படுறா. இப்பதான் என்ன பண்றானா, இப்போ ஒரு வீட்டுக்கும் அவ பொது பரப்புரைக்கு போகும்போது இப்ப அவன் என்ன சொல்றா, எனக்கு மைக் வேணும், ஸ்பீக்கர் வேண்டும், ஒலிபெருக்கி வேணும் அப்படின்னு அவ சொல்றா. இதை கேட்டு அந்த வீட்டுல உள்ளவங்களும் ஏற்பாடு பண்ணி தராங்க. இப்ப அவ மைக்ல வேகமா பேசுறா. அதை கேட்டு அங்க உள்ள மக்கள் எல்லாருமே மகிழ்ச்சியா வராங்க. இப்ப வழக்கத்துக்கு மாறா அவளுக்கு அதிக பணம் கொடுக்குறாங்க. இப்ப வீட்டுக்கு வரா, வீட்டுல எண்ணி பாக்குறா, பணம் அதிகமா இருக்கு. இப்பதான் அவளுடைய அப்பாவிட்ட ரொம்ப சந்தோஷமா இருக்குப்பா, இது போல எனக்கு பணம் ஏகப்பட்டது வந்துட்டு இருக்கு அப்படின்னு அவ சொல்றா. ஆனாலும் அவருடைய அப்பா மகிழ்ச்சியா இல்ல. என்னப்பா அப்படின்னு பாத்திமா கேக்குறா. அப்பதான் அவர் சொல்றாரு, நீ மக்களை நல்வழிப்படுத்துறது நல்லதுதான், நல்ல விஷயங்கள் தான் நீ சொல்ற. அதே நேரத்துல ஒளிபெருக்கி மூலியமா நீ பண்றது கொஞ்சம் கூட நல்லா இல்ல. இந்த மாதிரி நீ செய்யாத. ஏன்னா நீ செஞ்ச அப்படின்னா அது தொலை தூரம் வரலையும் அந்த ஒளி போகும். அது மத்தவங்களுக்கும் ரொம்ப டிஸ்டர்பா இருக்கும். இது வேண்டாம் அப்படின்னு அவர் சொல்றாரு. ஆனாலும் நூறு பாத்திமா அதை கேட்கவே இல்லை. ஏன்னா அவங்களுடைய பேச்சை கேட்க கேட்க மத்தவங்களும் நிறைய பேர் அங்க கூடுறாங்க. நிறைய பேர் கூடும்போது பணம் அவளுக்கு அதிகமா வருது. இப்ப படிப்படியா அந்த கிராமம் மட்டும் கிடையாது, மத்த கிராமங்களுக்கும் இவருடைய செய்தி பரவுது. அதனால இவருடைய பரப்புரை கேட்கறதுக்கு ஏகப்பட்ட பேர் வராங்க. ஏகப்பட்ட பேரு அவங்க வீட்லயும் கூப்பிடுறாங்க. இந்த நேரத்துல தான் பாத்திமா விதவிதமா உடை வாங்கி உடுத்துறா. எந்த அளவுக்கு பணம் வந்துட்டே இருக்கோ அந்த அளவுக்கு அவ உடையும் நிறைய தங்கங்கள்லாம் வாங்கி குவிக்கிறா. இப்ப திடீர்னு அவருடைய வீட்டுக்கு மாமன்லாம் வீட்டுக்கு வராங்க. அதுக்கு என்ன காரணம்னா, பக்கத்து மாவட்டத்துல வச்சு வராங்க. திடீர்னு அங்க வெள்ளப்பெருக்கு ஆயிடுச்சு. இதனால அவங்களுக்கு வேற வழி தெரியாம அவருடைய மாமா ஊருக்கே வராங்க. அதுதான் பாத்திமா ஊரு. இப்ப அவங்களுக்கு வேற வழி இல்லாம பாத்திமா வீட்டுக்கு வந்திருக்காங்க. உங்களை விட்டா எங்களுக்கு வேற யாரும் கிடையாது, நீங்களே எங்களுக்கு ஏதாவது வழி காட்டணும் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. இப்ப சரி அப்படின்னு அவங்க ஒத்துக்கிறாங்க. இப்ப திடீர்னு அவருடைய அம்மா அவளை கூப்பிடுறாங்க. இது போல உன்னுடைய மாமன் மகன் ரொம்ப நல்லா இருப்பான், அழகா இருப்பான், நல்லவங்க கூட, அவனை நீ திருமணம் பண்ணிக்க, ஏன்னா உனக்கு திருமண வயசாயிடுச்சு அப்படின்னு அவங்க சொல்றாங்க. இது பாத்திமாவுக்கு சுத்தம் பிடிக்கவே இல்லை. இருந்தாலும் சரிமா, உங்களுடைய இஷ்டம், நீங்க என்ன சொல்றீங்களோ அதை நான் கேட்கறேன் அப்படின்னு பாத்திமா சொல்றா. இப்ப பாத்திமாவுக்கும் அவருடைய மாமன் பையனுக்கும் கல்யாணம் நடக்குது. இப்ப கல்யாணம் முடிஞ்சு அவங்களுடைய வாழ்க்கை சந்தோஷமா இருக்கு. இப்பதான் அவ திரும்பவும் அவருடைய பரப்புரைக்கு போகணும்னு நினைக்கிறான். இப்ப அவருடைய கணவர் என்ன சொல்றாருன்னா, நீ பரப்புரைக்கு போறது கொஞ்சம் கூட பிடிக்கல, ஏன்னா நீ பரப்புரைக்கு போலாம், அதே நேரத்துல இந்த மாதிரி ஒளிபெருக்கி மூலயமா நீ பண்றது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல அப்படின்னு அவர் சொல்றாரு. அவளுக்கு அதை சுத்தம் பிடிக்கவே இல்லை. வேற வழி இல்லாம கணவன் சொல்றத அவ கேட்கிறா. இப்ப வெளியிடங்களுக்கு போயிட்டு நிறைய வீட்டுல பேசுறா. அதுவும் ஒளிபெருக்கி வேணாம் அப்படின்னு பேசுறா. இப்பதான் எல்லாருமே ஏன் ஸ்பீக்கர் இல்லாம பேசுற, ஸ்பீக்கர் இருந்தா தான் நிறைய பேருக்கு தெரியும் அப்படின்னு சொல்றாங்க. என்னுடைய கணவருக்கு இது பிடிக்கல, அதனால வேண்டாம் அப்படின்னு அவன் சொல்றான். இப்ப சரி அப்படின்னு மக்களும் கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிக்கிறாங்க. இதுக்கு முன்னாடி எப்படி இருந்தாலும் அதே போல இப்ப ஒரு நாள் தனது கணவரோட சொல்றா, இது போல நான் மார்க்கெட்டுக்கு சந்தைக்கு போயிட்டு துணி வாங்க போனோம், வாங்க போலாம் அப்படின்னு அவன் சொல்றா. இதை கேட்டு அவருடைய கணவர் அதிர்ச்சி ஆகுறாரு. வீடு முழுவதும் இவ்வளவு துணி இருக்கு, எதுக்கு இதுக்கு மேல துணி அப்படின்னு அவர் கேட்கிறாரு. இப்பதான் அவர் சொல்றா, நான் ஊர் முழுவதும் பரப்புரைக்கு போறேன், தினந்தோறும் ஒரே மாதிரி ட்ரெஸ் போட முடியாது, விதவிதமா போடணும் அப்படின்னு அவர் சொல்றா. என்னிடம் பணமே இல்ல, இவ்வளவுதான் பணம் இருக்கு அப்படின்னு, கொஞ்சம் தான் பணம் இருக்கு அப்படின்னு காட்டுறாரு. அப்ப நூறு சொல்றா, உன்னோட பணம் நான் கேட்கல, எனக்கு எடுக்க தெரியாமனு சொல்லிட்டு நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ போறா. இப்ப அவ போயிட்டு துணி எடுத்துட்டு வரா. அன்னைக்கு ராத்திரி பாத்தீங்கன்னா ஒரு துணி தான் அதுக்கு போறேன்னு சொன்னா, ஆனா 4 துணிகளை அங்க வச்சிருக்கா. இதை கண்டு அவர் அதிர்ச்சி ஆகுறாரு. நீ ஒரு துணி தான் சொன்ன, எப்படி 4 துணி வந்தது அப்படின்னு அவர் கேட்கிறாரு. இப்பதான் நூறு சொல்றா, இது கடைக்காரர்கள் எனக்கு அன்பளிப்பா தராங்க, இவருடைய பேச்சை இந்த ஊர் மக்கள் எல்லாம் கேட்கறாங்க, எல்லாருக்குமே என்ன பிடிச்சிருக்கு அப்படின்னு அவ சொல்றா. நீ வந்திருந்தா எனக்கு யாருமே தந்திருக்க மாட்டாங்க, ஆனா எனக்கு இவ்வளவு துணிகள் கிடைச்சிருக்கு அப்படின்னு அவ சொல்றா. இதை கேட்டு அவருக்கே ஆச்சரியம். இப்ப அவருடைய கணவர் சொல்றாரு, யாருமே அன்பளிப்பா வாங்க வேணாம், நான் உனக்கு வாங்கி தரேன் அப்படின்னு அவர் சொல்றாரு. இப்ப 2 நாள்ல வெளியில கடை வாங்கிட்டு, பாத்திமா என்கிட்ட நிறைய பணம் இருக்கு, இப்ப வா போய் துணி எடுக்கலாம் அப்படின்னு அழைக்கிறாரு. இப்ப அவர் அழைச்சிட்டு போறாரு. இப்ப அவ 2 துணியை செலக்ட் பண்ணி வாங்குறா. ஆனா அவ வீட்டுக்கு வந்த பிறகு இப்ப காட்டுறா,
பாக்குறா 4 துணி இருக்கு, இப்ப 2 துணி எக்ஸ்ட்ரா இருக்கு. இதை பார்த்துட்டு பாத்திமாவோட கணவர் இது எப்படி 2 துணி எக்ஸ்ட்ரா இருக்கு அப்படின்னோ, இது எப்படி வந்தது அப்படின்னோ அவர் கேக்குறாரு. இப்பதான் அவர் சொல்றா, உனக்கு ஒன்றும் தெரியாது, எனக்கு கடைக்காரர் வந்து அன்பளிப்பா கொடுத்தாரு அப்படின்னோ அவர் சொல்றா. அவருக்கு எதுவுமே புரியல, திகைச்சு போய் நிற்கிறாரு. இப்ப சரி அப்படின்ட்டு திரும்பவும் அவ வந்து பரப்புரைக்கு போறா. அதே போல விலையுந்த அந்த ஆடையெல்லாம் உடுத்திட்டு அவ போறா. இப்ப அவளோட ஆடையை பத்தி நிறைய பேர் பேசிக்கிற அளவுக்கு அவளுடைய ஆடை இருக்கும். அதே போல பாத்திமாவும் தன்னை பெருமைப்படுத்திக்கிறா. இப்ப நாட்கள் சில ஓடுது. இப்ப அவளிடம் ஏகப்பட்ட துணி வீட்டில் குவிஞ்சிருக்கு. இப்ப இந்த துணியெல்லாம் வச்சு என்ன பண்றது அப்படின்னு ஏழை எளிய மக்களுக்கு எல்லாம் கொடுக்கலாம் அப்படின்னு அந்த துணியெல்லாம் ஏழை எளிய மக்களுக்கு எல்லாம் கொடுக்க ஆரம்பிக்கிறா. இப்ப மக்கள் இப்ப எல்லோரும் வாங்குறாங்க. ஆனா அதே நேரத்துல சில மக்கள் அவன் மேல பொறாமப்படுறாங்க. எதுக்கு இவளுடைய துணியை நம்ம வாங்கணும், உடுத்தணும், இவளுக்கு தற்போது அளவுக்கு அதிகமா வந்து பணம் வந்துருச்சு, அதனாலதான் இவ இந்த மாதிரி பண்றா அப்படின்னும் அவங்க சொல்றாங்க. நிறைய பேர் வீட்லயே அவருடைய கனவு சும்மா இருக்காரு, அவங்க அப்பா அம்மா யாரும் வேலைக்கு போல, ஆனா இவ்வளவு பணம் பாத்திமாவுக்கு எப்படி வந்தது அப்படின்னும் எல்லோரும் பேச ஆரம்பிக்கிறாங்க. இப்பதான் பாத்திமாவோட கணவருக்கும் இப்படியான செய்திலாம் காதுல வந்து விழுது. இப்ப பாத்திமாவோட கணவர், நானும் தற்போது வேலைக்கு போறேன், எனக்கு வீட்டிலே இருக்க பிடிக்கல அப்படின்னும் அவர் சொல்றாரு. இப்ப பாத்திமா என்ன சொல்றானா, அவருடைய கணவரிடம் நீ எதுக்கு வேலைக்கு போனோம், நீ ஒரு தொழில் தொடங்கு, நம்ம தொழில் வச்சு நடத்துறோம்னா மிகப்பெரிய பணக்காரரா மாறிடலாம் அப்படின்னும் அவர் சொல்றா. அவருடைய கணவரும் சரி தொழில் தொடங்கலாம், ஆனா உன்னிடம் இருந்து நான் காசு வாங்க மாட்டேன், நான் எங்கேயாவது கடன் வாங்கி தான் அதுல முதலீடு போட்டு நான் தொழில் தொடங்குவேன், அந்த பணத்தை நானே அடைச்சிப்பேன், உன்னுடைய பணம் வேணாம் அப்படின்னும் அவன் சொல்றான். ஏன் இந்த பணம் எனக்கு வேணாம் அப்படின்னா, இது நீ கஷ்டப்பட்டு உழைச்ச காசு, இந்த காசு எனக்கு வேண்டாம், நான் உழைச்சுதான் நான் முன்னேறணும் அப்படின்னும் அவர் சொல்றாரு. ஆனா அவ கோவப்படுறா. இப்ப பாத்திமா அவளுடைய பணத்தை அவன் கையில திணிக்கிறா. இந்த பணத்தை வச்சுதான் நீ தொடங்கணும் அப்படின்னும் அவன் சொல்றா. அது கேட்க மனம் இல்லாம இப்ப பாத்திமாவோட கணவரும் வெளியில போறாரு. ஆனா போன அடுத்த நிமிஷமே பெரிய ஒரு ஆக்சிடென்ட் ஆகுது. அதுல அவருடைய 2 காலும் முறியுது. இதனால அலறி அடிச்சு எல்லோரும் மருத்துவமனைக்கு வர்றாங்க. அவன் போய் பார்த்தா அவருடைய கணவருக்கு 2 காலும் முறிஞ்சிருக்கு. இப்ப சிகிச்சைக்காக அவன் சேர்த்து வச்சிருந்த அத்தனை பணம், காசு, பவுனு எல்லாமே செலவாகுது. மிகப்பெரிய அளவுல பணம்லாம் வந்து அனைத்து பணமுமே காலியாயிடுது. இப்ப அவ உட்காந்துட்டு ரொம்ப வருத்தப்படுறா. நம்ம ஏதாவது தொழில் தொடங்கலாம், இவ்வளவு நாள் நான் கஷ்டப்பட்டது எல்லாமே வீணாச்சு அப்படின்னு வருத்தப்படுறா. இப்ப நாட்கள் ஓடுது. அவரோட கணவர் படுத்த படுக்கையா இருக்காரு. ஆனா பாத்திமா அவ எப்போதும் செய்யற மாதிரி அவ வேலை செஞ்சிட்டு இருக்கா. ஏன்னா சிகிச்சைக்காக பணம் வேணும். இப்ப கொஞ்சம் கொஞ்சமா அவருடைய கணவர் உடல்நலம் தேறிட்டே வர்றாரு. இப்ப நிறைய பேரு பாத்திமாவை புறக்கணிக்கிறாங்க. அதாவது முன்னாடிலாம் பாத்திமாவை வந்து புகழ்ந்தவங்க எல்லாமே பாத்திமாவை பார்த்து விமர்சிக்கிறாங்க. இவ பேசுறதெல்லாம் நம்ம கேட்கணுமா, இவளையா நம்ம பெரிய ஆளாக்கணும் அப்படின்னு பாத்திமாவை பார்த்து நிறைய பேர் பொறாமப்படுறாங்க. இப்ப அவருடைய கணவருக்கும் கால் கொஞ்சம் கொஞ்சமா சரியாயிடுச்சு. இப்ப அவருடைய கணவர் அவர் ஒரு தொழில் தொடங்குறாரு. இப்ப திடீர்னு அவருடைய கணவருக்கு ஒரு செய்தி ஒன்று வருது. அதாவது உனது மனைவிக்கு மிகப்பெரிய ஒரு விபத்து ஏற்பட்டிருக்கு அப்படின்னும் அவங்க சொல்றாங்க. இதை கேட்டு பாத்திமாவோட கணவர் அலறடிச்சு அங்கிருந்து ஓடுறாரு. ஓடி பாத்திமா பாக்குறாரு. இப்பதான் பாத்திமா இறந்து கிடக்குறா. இப்ப என்னன்னு கேக்குறாரு. இது போல பாத்திமா வெளியில போயிட்டு வீட்டுக்கு வரும்போது ஒரு பாம்பு அவளை கடிச்சிருச்சு, அதனால உடனே அவ இறந்துட்டா அப்படின்னு எல்லாரும் சொல்றாங்க. அவருடைய கணவர் பயங்கரமா வருத்தமா வர்றாரு. இப்ப அவரு கதறி கதறி அழுகுறாரு. இப்பதான் நிறைய பேர் சொல்றாங்க, முடிஞ்சிச்சு, பாத்திமாவை நம்ம அடக்கம் பண்ணலாம் அப்படின்னு, அவளை குளிப்பாட்டலாம் அப்படின்னு எல்லாரும் சொல்றாங்க. இப்ப 4-5 பெண்கள் சேர்ந்துக்கிட்டு அவளை குளிப்பாட்டுறதுக்கு ரெடி ஆகுறாங்க. இப்பதான் திடீர்னு அவருடைய உடல்ல இருந்து தீப்பிடிக்குது. தீப்பிடிச்சு ஆனா எரிஞ்ச உடனே அங்க உள்ள பெண்கள் எல்லாமே அருந்து போய் வெளியில ஓடுறாங்க. அந்த அறை முழுவதும் பயங்கரமா சூடாகுது. இப்ப எல்லோரும் பயந்துடுறாங்க. எதனால இந்த மாதிரி நடக்குது அப்படின்னு எல்லோரும் அருந்து போறாங்க. இப்ப பாத்திமாவோட உடலை வெளில கொண்டு வராங்க. இப்ப அப்படியே தூக்கிட்டு கல்லறைக்கு போறாங்க. இப்ப கல்லறைக்கு போயிட்டு அவங்க வந்து வைக்கிறாங்க. இப்ப பாத்திமாவோட கணவர் கதறி கதறி அழுகுறாரு இருக்காரு. இந்த இடத்துல எல்லோருமே ஏன் அழுகுற அப்படின்னு எல்லாரும் கேக்குறாங்க. ஆனா பாத்திமாவோட கணவர் எதுவுமே சொல்லல. இப்ப அவளை அடக்கம் பண்ணி வீட்டுக்கு வந்துடுறாங்க. வீட்டுக்கு வந்த பிறகு அவருக்கு தூக்கமே வரல. அவருடைய கனவுல பாத்திமா என்ன காப்பாத்துன்னு சொல்லிட்டே இருக்கிறா. அவருக்கு எப்போதும் கனவு வந்துட்டு இருக்கு. அங்க பத்தி எரிஞ்ச அந்த விஷயம் வந்துட்டு இருக்கு. இப்பதான் அவருடைய கல்லறைக்கு அவர் போய் பாக்குறாரு. இப்ப அந்த கலர் முழுவதும் வெறும் பாம்பும் தேலும் நிறைஞ்சிருக்கு, குவிஞ்சிருக்கு. இதை கண்டு அவர் ஒரு நிமிஷம் அதிர்ச்சியா வர்றாரு. இப்ப உடனடியா அந்த ஊர்ல அதாவது மதபோதகர் சாகப் இருக்காரு. இப்ப சாகப்பிடம் இந்த விஷயத்தை எல்லாமே சொல்றாரு. அப்ப சாகப் என்ன சொல்றாருன்னா, உங்களுடைய மனைவி ஏதோ பாவம் செஞ்சிருக்கா, அந்த பாவத்தோட விளைவு தான் இன்னைக்கு இதெல்லாம் நடக்குது அப்படின்னு அவர் சொல்றாரு. அதுக்கு நீ என்ன பண்ணணும் அப்படின்னா, அங்க உள்ள ஏழை எளிய மக்களுக்கு எல்லாம் உதவி பண்ணணும். உதவி பண்ணா இதுக்கெல்லாம் ஒரு தீர்வு கிடைக்கும். அதுக்கு முன்னாடி உனது மனைவி என்ன பாவம் செஞ்சிருக்கா அப்படின்றத நீ தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு அவர் சொல்றாரு. இப்பதான் அவர் படுத்திருக்காரு. ஒரே யோசனையா இருக்கு. அதாவது தனது மனைவி என்னதான் பாவம் செஞ்சா, ஒருவேளை இதுவா இருக்குமோ அப்படின்னு அவர் யோசிக்கிறாரு. அவ ஒவ்வொரு முறையும் மார்க்கெட்டு போயிட்டு வரும்போதும் ஒரு துணிக்கு 2 துணி வந்து வச்சிருப்பா. அதே போல பாத்திரங்களும் ஒரு பாத்திரம் இருக்கு போனா 3 பாத்திரம் இருக்கும். இப்ப இதனால அவர் வந்து அவருக்குள்ளே இதுல ஏதாவது நடந்திருக்குமா அப்படின்னும் கடைக்காரர்கள் வந்து அன்பளிப்பா கொடுத்தாங்கன்னு சொல்றா. சரி அது உண்மையான நம்ம போய் கேட்டு வரோம் அப்படின்ட்டு அந்த கடைக்காரரை நோக்கி அவர் போறாரு. அந்த கடைகளுக்கு அவர் போறாரு. இப்போ ஒரு துணி கடையில போயிட்டு பாத்திமா பத்தி உங்களுக்கு தெரியுமா, அவருக்கு நீங்க பாத்திமாவுக்கு துணிகளை அன்பளிப்பா தந்தீங்களா அப்படின்னு அவர் கேட்கிறாரு. இப்ப அந்த கடைக்காரர் என்ன சொல்றாரு,
சொல்றாருன்னா, பாத்திமா ஒரு திருடி, அவ வந்து என்னுடைய கடையில நிறைய முறை திருடிருக்கா. இது சொல்றாரு. அதை கேட்டு அவருடைய கணவர் பயங்கரமா அதிர்ச்சி ஆகுறாரு. நீங்க ஏன் உடனே அவளை கண்டிக்கல அப்படின்னு அவர் கேட்கிறாரு. அப்பதான் அவர் சொல்றாரு, இல்லப்பா, பாத்திமா இங்க உள்ள மக்களுக்கு எல்லோருக்குமே நல்லா தெரிஞ்சவ. அது மட்டும் இல்லாம அவளை நல்லவன்னு பேர் வாங்கியிருக்கா. அவ பேர்ல நம்ம எது சொன்னாலும் மக்கள் கோவதான் படுவாங்க. இப்போ ஒரு நாள் அவ துணி வந்து எடுத்துட்டு போகும்போது நான் கையங்கலமா பிடிச்சிட்டேன். அப்பதான் அவன் சொன்னா, மக்களிடம் நான் உன்னை பத்தி சொல்லுவேன், உன்னுடைய கடை பேரை எனக்கு கெடுத்துரும் அப்படின்னு அவ சொன்னான். அதனால நான் பயந்துட்டு விட்டுட்டேன். ஏன்னா அவ மக்களிடையே நிறைய செல்வாக்கு உள்ளவ. அதனால எப்போதும் வந்தாலும் என் கடையில இருந்து 2-3 துணியை எக்ஸ்ட்ரா வந்து எடுத்துட்டு போயிடுவா. நான் அதை தட்டி கேட்க முடியல அப்படின்னு அவர் சொல்றாரு. இதை கேட்டு அதிர்ச்சியில உறைஞ்சு போறாரு. இப்பதான் பாத்திமா ஒவ்வொரு முறையும் எல்லா கடைகளுக்கு போகும்போதும் அவ வந்து திருடிட்டு வந்தது அவருக்கு வந்து புரியுது. இதனாலதான் இந்த நிகழ்வு நடந்திருக்குன்றத அவர் நல்லா புரிஞ்சுக்கிறாரு. இந்த நேரத்துல சாகப் சொன்ன மாதிரி ஏழை எளிய மக்களுக்கெல்லாம் நீ உதவி பண்ணினா இதுக்கெல்லாம் ஒரு தீர்வு கிடைக்கும் அப்படின்றது ஞாபகத்து வருது. இப்ப அவர் கடுமையா உழைக்கிறாரு, வேலைக்கு போறாரு. அந்த வேலைக்கு போன அந்த காசுல நிறைய மக்களுக்கு உதவி பண்றாரு. அதாவது படிப்புக்கு உதவி பண்றது, கோவிலுக்கு உதவி பண்றது, மக்களுக்கு உணவு கொடுக்கறது, ஏழை எளிய மக்களுக்கு உதவுறது அப்படின்னு பல விதங்கள்ல உதவுறாரு. இப்ப 2 மாசம் ஏழை எளிய மக்களுக்கு எல்லாம் உதவி செய்யறாரு. இப்ப திரும்ப போய் கல்லறை போய் பார்க்கறாரு. கல்லறை ரொம்ப அமைதியா இருக்கு, சுத்தமா இருக்கு. இப்ப பாத்திமாவோட கணவர் 2ஆம் தரமா கல்யாணம் பண்றாரு. அந்த மனைவி ரொம்ப அமைதியானவ, பாத்திமா மாதிரி எதுவுமே கிடையாது. ரொம்ப வெளிப்படையாவே எல்லா விஷயங்களையும் பேசிட்டு இருப்பான். அதாவது எவ்வளவுதான் நம்ம கடவுளை வழிபட்டாலும் நம்ம வாழ்க்கையில நேர்மை இல்லைன்னா நமக்கு சீக்கிரமாவே அதுக்குண்டான தண்டனை கிடைக்கும். அதனால எப்போதும் நேர்மையா இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும். ஓகே, நம்ம இந்த வீடியோ பிரச்சனை மீண்டும் அடுத்த சந்திப்போம். நன்றி, வணக்கம்.